தர்ம சாஸ்திரமே என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு ஆணாக பிறந்தவன் இன்றைக்கு முழுமையான திருமண வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை அனுபவிக்கக்கூடியது அப்படிங்கிறது தர்மமான விஷயம் அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கு ஒரு கணவனும் ஒரு மனைவியும் இருக்கும்போது உடல் சார்ந்த விஷயங்களுக்காக மட்டுமல்ல, மனம் சார்ந்த, உளவியல் சார்ந்த, ஏன் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிறது இயற்கையுடைய நியதி, மருத்துவ நியதியும் கூட. ஆனால் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு, நம்மில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை இழந்த பிறகு, வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதீதமான பலவீனங்களும் மன அழுத்தங்களும் இழப்புகளும், இந்த மன அழுத்தங்களை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய சிரமங்களும், அதீத மன அழுத்தம் காரணமாக மருத்துவ சிகிச்சையும், அந்த சிகிச்சைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில மருந்துகளும் கூட இன்றைக்கு ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை இல்லாத ஒரு நோயை அல்லது எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய ஒரு நோயை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் அதீத சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு நீண்ட கால மனநோய்க்கான மருந்துகள் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள், உடல் ரீதியான முதுகுத்தண்டு சார்ந்த காயங்களும் விபத்துகளும் ஏற்பட்டு அந்த நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் போல சிலருக்கு மட்டும்தான் இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய நோய் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு தலைகீழாக மாறிவிட்டது. இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய 20 to 35 வயது இருக்கக்கூடிய ஆண்களில் இந்த சிரமத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேரை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.